ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் அளவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கனச்செவ்வகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கனச்செவ்வகம் பற்றியும் அதோட ஃபார்முலா பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனச்செவ்வகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கனச்செவ்வகம் அப்படின்னா அது செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். எந்த ஒரு செவ்வக வடிவத்திலையும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கனச்செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செவ்வகம்னா என்ன, வேற இவ்வளோ மட்டும்தான் இருக்கும். இந்த இவ்வளோ மட்டும் 2 லென்த்தும் 2 பிரெத்தும் மட்டும் இருந்துச்சுன்னா அது செவ்வகம். அதுவே கனச்செவ்வகம்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். அது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கலாம், அல்லது பாக்ஸ் மாதிரி ஃபுல்லுமே இப்படி க்ளோஸ்டாக இருக்கும். மேலே செவ்வகம் அப்படி 6 செவ்வகத்தினால கவர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனச்செவ்வகத்தில் மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கும்? 6 செவ்வகத்தினால க்ளோஸ் ஆகி இருக்கிறது தான் ஒரு கனச்செவ்வகம். இப்போ எந்த நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எதை எடுத்தாலுமே அது செவ்வக வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கனச்செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தோன்னா மொத்தம் என்ன, மேலே ஒரு செவ்வகம் இருக்குது, அதே மாதிரி கீழே ஒரு செவ்வகம் இருக்கும், முன்ன ஒரு செவ்வகம், பின்னாடி ஒரு செவ்வகம், லெஃப்ட் சைடு ஒரு செவ்வகம், ரைட் சைடு ஒரு செவ்வகம். இந்த மாதிரி ஒரு கனச்செவ்வகத்தில் மொத்தம் 6 செவ்வகங்கள் இருக்கும். இப்போ கனச்செவ்வகம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி இந்த கனச்செவ்வகத்தை யூஸ் பண்ணி அதோட ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபார்முலா உண்டுன்னா 3 ஃபார்முலா உண்டு. ஒன்று மொத்த பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு. இந்த 3 ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி இந்த கனச்செவ்வகம் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, மொத்த புறப்பரப்பு. அதிலே கொடுத்துருக்காங்க மொத்தம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து புறப்பரப்புன்னு கொடுத்துருக்கு. புறம்னா என்ன, வெளியே இருக்கிறது. இப்போ மொத்தமாக இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி கிடைக்கிறதா மொத்த புறப்பரப்பு. இல்லை பரப்பு கேட்டிருக்கு. அதுவும் இது செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதனால நம்ம செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நமக்கு செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, எல்பி, லென்த் இன்ட்டு பிரெத்து. இதுதான் என்ன, செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதிலிருந்து தான் நம்ம கனச்செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போது இதில் மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்குது? 6 செவ்வகங்கள் இருக்குது. மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய செவ்வகத்தையும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா மேலே இருக்கிற செவ்வகமும் கீழே இருக்க செவ்வகமும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்க செவ்வகமும் பின்னாடி இருக்க செவ்வகமும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்க செவ்வகமும் ரைட் சைடு இருக்க செவ்வகமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அதுகளை தனித்தனியாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க செவ்வகத்தை பார்க்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய செவ்வகத்தில் என்னெல்லாம் இருக்குது, லென்த்தும் பிரெத்தும் இருக்குது. அப்போ லென்த்தும் பிரெத்தும் இருந்துச்சுன்னா செவ்வகத்தோட ஃபார்முலா என்ன, எல்பி. இப்போ மேலே ஒரு எல்பி கிடச்சிருக்கு, கீழே ஒரு எல்பி கிடச்சிருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை எல்பி இருக்குது, 2 எல்பி இருக்குது. அப்போ கனச்செவ்வகத்துக்கு பரப்புக்கு 2 எல்பி, மேலேயும் கீழேயும் சேர்ந்து 2 எல்பி. இனி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்குறோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, பிரெத் இருக்குது. இந்த மேலே உள்ள பிரெத்து தான் கீழே இருக்குது, பிரெத் இருக்குது. அடுத்து இது எப்படி இருக்குது, ஹைட்டாக இருக்குது. இப்போ ஒரு ஹைட், அப்போ பிரெத்தும் ஹைட்டும் இருக்குது. பிரெத்தும் ஹைட்டும் இருந்து செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, பிஹெச். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு பிஹெச் கிடைக்கும், ரைட் சைடு ஒரு பிஹெச் கிடைக்கும். அப்போ 2 பிஹெச், இப்போ 2 பிஹெச். இனி முன்னையும் பின்னாடியும் பார்க்கும். முன்னாடி ஒரு லென்த் இருக்குது, அடுத்து ஒரு ஹெச் இருக்குது. இப்போ லென்த்தும் ஹெச்சும் இருந்துச்சுன்னா செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, எல்ஹெச். அப்போ முன்னாடி ஒரு எல்ஹெச், பின்னாடி ஒரு எல்ஹெச், ரெண்டும் சேர்த்து 2LH. இது மொத்தம்னு கேட்டனால மொத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ கூட்டல் போட்டிருக்கோம்.
இப்போது இதில் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே 2 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ நம்ம 2வை வெளியே எடுத்தோன்னா எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். பரப்பு அளவுனால நம்ம சதுர அலகு போடுறோம். இப்போ கனச்செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 × LB ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் சதுர அலகு. இனி இப்போ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். பக்கப்பரப்புனா வேறு எதுவுமே இல்லை, மேலே இருக்கதையும் கீழே. பக்கம்னா என்ன, இந்த இது தானே பக்கம், இந்த இது எல்லாம் தான் பக்கம். இப்போ அந்த பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நீக்கிட்டோன்னா பக்கம் சைடில் உள்ளதெல்லாம் கிடைக்கும். இதை கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பக்கப்பரப்பு கிடைச்சிரும். இப்போ மேலே இந்த ஃபார்முலாயிலேருந்தே நம்ம எழுதிடலாம். மேலே உள்ளதுலேருந்தால் நமக்கு என்ன கிடச்சி, இந்த 2 × LB. இப்போ இதை நம்ம நீக்கிட்டோன்னா மீதி இது இவ்வளோ தானே பக்கமாக இருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, 2BH இதை எழுதுகிறோம் ப்ளஸ் 2LH. ஏன்னா இதில் காமனாக எல்லாம் இருக்குது, 2வும் ஹெச்சும் இருக்குது. அது நம்ம வெளியே எடுக்கிறோம். 2H × B ப்ளஸ் L. பரப்புனால சதுர அலகு. B ப்ளஸ் Lன்னு எழுதிக்கலாம், L ப்ளஸ் Bன்னு எழுதிக்கலாம். இப்போ பக்கப்பரப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி கன அளவுனா என்னென்னா, இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம பார்த்தோம் கனச்செவ்வகம்னா. அப்போ அது அதுக்குள்ளே ஏதாவது இப்போ பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா இது ஏதாவது ஒரு பொருளை இதுக்குள்ளே நம்ம நிரப்ப முடியும். இந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதால் எவ்வளவு பொருளை நிரப்ப முடியுமோ அதுதான் அதோட கன அளவு. இப்போ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த பென்சிலால் கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த எவ்வளோ பென்சில் இது கவர் பண்ணியிருக்கோ அதுதான் இதோட கன அளவு. இப்போ ஒரு மாவை இது ஃபுல்லாக அடைக்கிறோன்னா எவ்வளோ மாவை இது நிரப்பியிருக்கோ அதுதான் இதோட கன அளவு. இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கன அளவுனா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ இடம் தான். இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இந்த அடிப்பக்கமும் அடுத்து உயரமும் இருக்குது. இந்த அடிப்பக்கமும் உயரமும் சேர்ந்து தான் இந்த மொத்த இந்த இடம் இருக்குது. இப்போ அந்த அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் நம்ம பெருக்கிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இதோட கன அளவு கிடச்சிரும். அடிப்பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, லென்த்தும் பிரெத்தும் இருக்குது. இப்போ எல்லும் பியும் இருக்குது. இன்ட்டு அடுத்து ஹெச். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், LBH. கன அளவுனா கன அளவுகள் போடணும். பரப்பு கேட்டால் சதுர அலகு, கன அளவு கேட்டாங்கன்னா கன அலகு போடணும். இப்போது கனச்செவ்வகத்துக்கு இப்போ மொத்தம் எத்தனை ஃபார்முலா உண்டு, 3 ஃபார்முலா உண்டு. மொத்த புறப்பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு. மொத்தம்னு கேட்டாங்கன்னா மொத்தத்தையும் நம்ம கூட்டணும். பக்கம்னு கேட்டாங்கன்னா மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நீக்கிட்டு மீதி கன அளவுன்னு அதால் உள்ள எவ்வளோத்தையும் அதில் நிரப்ப முடியுமோ அது கன அளவு. இப்போ இது ஃபார்முலா, இது இவ்வளோ தெரிஞ்சாலே நம்ம இந்த கனச்செவ்வகம் ரிலேட்டடாக உள்ள எல்லா சம்முமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ கனச்செவ்வகம்னா என்ன, அதோட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.